தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவில் இந்துக்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது, சூடு சொரணையே கிடையாது. அதுபோக இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு தங்களுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பண்டைய கால வாழ்க்கை முறையையும் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் கொஞ்சம் கூட இல்லை. நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு அழிஞ்சாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நாம சொகுசா இருக்கோமா, இன்னைக்கு சந்தோஷமா இருக்கோமா அப்படிங்கிறத மட்டும்தான் பாக்குறாங்களே தவிர நம்முடைய கண் முன்னே நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு அழியுது, இதை எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை கொஞ்சம் கூட இல்லை. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இன்றைய இளம் தலைமுறை அந்த அளவிற்கு போயிட்டு இருக்கு. இன்ஸ்டாகிராம் ஒரு பக்கம், ஃபேஸ்புக் ஒரு பக்கம், சமூக வலைதளங்களால நிறைய நன்மைகள் இருந்தாலும் இந்த சமூக வலைதளங்களால தீமைகள் அப்படிங்கிறது இருக்கு. எந்த ஒரு விஷயத்திலுமே நன்மை தீமைன்னு அப்படி ஒண்ணு இருக்கு. இப்போ இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக வரக்கூடிய இந்த காதல் எங்க வரைக்கும் கொண்டு போய் முடியுது, நிப்பாட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொலையில போய் நிப்பாட்டுது. சரிங்களா? இப்போ இன்ஸ்டாகிராம் மூலமாக பழகிய ஒரு இந்து பெண், அவங்க லோகநாயகி, அவங்க ஒரு இஸ்லாமிய இளைஞரை காதலிக்கிறாங்க. சரிங்களா? அப்துல் ஹமீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இஸ்லாமிய இளைஞரை காதலிக்கிறாங்க. அந்த அப்துல் ஹமீஸுக்காக இவங்க மதம்லாம் மாறுறாங்க. மதம் மாறி தங்களை உங்களுடைய அடையாளத்தை மாத்திக்கிறாங்க. அப்படி இருந்தும் அந்த அப்துல் ஹமீஸ் என்பவன் அந்த பொண்ணை கொன்னுறான், விஷ ஊசி போட்டு கொண்டு இருக்கான். இப்போ அந்த இளைஞனுக்கு துணையாக இருந்தது யாரு அப்படின்னா ரெண்டு பெண்கள். அதுல ஒரு பொண்ணு மோனிஷா, நர்சிங் மாணவி, அவனோட காதலியாம். அதே போல இன்னொரு பொண்ணு, அந்த பொண்ணு ஒரு முஸ்லிம் பொண்ணு, சுல்தானா. அந்த பொண்ணு யாருன்னா அந்த அப்துல் ஹமீஸுக்கு நிச்சயிக்கப்பட்ட, வீட்டுல பெரியவங்களால பார்த்து நிச்சயிக்கப்பட்ட ஒரு மணப்பெண். இப்ப இந்த 3 பேரும் சேர்ந்து இந்த அப்பாவி பொண்ணு லோகநாயகியை கொன்னிருக்காங்க விஷ ஊசி போட்டு. உண்மையிலேயே என்னதான் நடந்தது அப்படின்னு இந்த கேஸ் நாம பார்க்கணும். அதற்கு பிறகு மற்ற விஷயங்களை பேசலாம். இப்போ இந்த லோகநாயகி என்ற பெண் பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் துறையூரை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது, சித்தியோட வளர்ப்புல தான் இருக்காங்க. இந்த லோகநாயகிக்கு இன்ஸ்டாகிராம் மூலமாக அறிமுகமான நண்பர் தான் இந்த அப்துல் ஹமீஸ். இன்ஸ்டாகிராம் மூலம் பழகினதுக்கு அப்புறம் இந்த அப்துல் ஹமீஸ் பெரம்பலூர் அப்படிங்கிறதுனால இவங்க துறையூர்ல இருந்து பெரம்பலூர்ல தங்கியிருக்காங்க, தங்கி வேலை பார்த்திருக்காங்க. அப்துல் ஹமீஸோட வீட்டுக்கு எதிர் வீட்டிலேயே தங்கியிருக்காங்க. அப்புறம் 2 பேரும் நேர்ல பார்த்து பழகியிருக்காங்க. இது அப்படியே காதலா மாறுது. இந்த காதல் அப்படியே கொஞ்சம் காலம் இழுக்குது. சரிங்களா? இப்ப இந்த காதல் எல்லாம் கொஞ்ச காலம் இழுக்க, அதற்கு பிறகு இவங்க 2 பேருக்கும் வயசு வித்தியாசம் 10 வயசு வித்தியாசம் வருது. யாருக்கு? இந்த அப்துல் ஹமீஸுக்கும் லோகநாயகிக்கும். இந்த 10 வயசு வித்தியாசம் கல்யாணத்துல போய் முடியுமா, வீட்டுல ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி லோகநாயகி பேச, அதற்கு அப்துல் ஹமீஸ் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, எங்க மதத்துக்கு மாறிடு, எங்க முஸ்லிம் மதத்துக்கு மாறிட்டுன்னா வயசு ஒரு பெரிய விஷயமே இல்லை. எங்க மதத்துல எவ்வளவு வயசு வித்தியாசத்துல வேணாலும் நாங்க கல்யாணம் பண்ணிப்போம், எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணிப்போம் அப்படின்லாம் சொல்லி ஒரு வழியா அந்த பொண்ணோட மனசை மாத்திட்டாப்ல. அப்போ அந்த லோகநாயகி என்ற பெண், ஏன்னா அப்பா அம்மா இல்லாத ஒரு பொண்ணு, சித்தி இருக்காங்க, சித்தியோடையும் சண்டை. சோ தனக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு. அப்ப அதுல என்ன பண்றாங்க, சரி இவன் ஆதரவா பேசுறானே, நம்ம முஸ்லீமா மாறிட்டு இவன் கூட வாழ்ந்துருவோம்னு சொல்லிட்டு இந்த லோகநாயகி தன்னை ஒரு முஸ்லீமா மாத்திக்கிறாங்க. அந்த முஸ்லிம் பெண்கள் அணியக்கூடிய அந்த ஹிஜாப் எல்லாம் போட்டுக்கிறாங்க, அந்த புர்கா போட்டுக்கிறாங்க, தன்னை ஒரு முஸ்லீமாக மாற்றிக்கொள்கிறார். சரி, ஓகே, இதெல்லாம் ஓகே. இப்போ இதற்கு பிறகு பாத்தீங்கன்னா திடீர்னு இந்த விஷயம் வீட்டுக்கும் தெரிய வருது. அதே நேரத்துல இந்த அப்துல் ஹமீஸுக்கு இன்ஸ்டாகிராம் மூலமா மோனிஷா என்ற ஒரு நர்சிங் மாணவி, நர்சிங் காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட், இவன் வயசு என்ன அவங்க வயசு என்ன பாத்துக்கோங்க. இப்ப அந்த நர்சிங் மாணவியோட இன்னொரு பழக்கமும் ஏற்படுது மோனிஷாவோட அந்த அப்துல் ஹமீஸுக்கு. அப்போ இவங்க வீட்டுக்கு தெரிய வருது, 2 பொண்ணுங்களோட பழகிட்டு இருக்கான் அப்துல் ஹமீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வீட்டுல பெத்தவங்களுக்கு தெரிய வர, அவங்க என்ன பண்றாங்க, இப்படியே விட்டோம்னா இது சரிப்பட்டு வராது, இவனுக்கு ஒரு கால்கட்டு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பேசியிருக்கிறாங்க. ஒரு பொண்ணை பார்த்து நிச்சயமும் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணு பேரு தான் சுல்தானா. சரி, இப்ப இந்த சுல்தானாங்கிற பொண்ணை நிச்சயமும் பண்ணியாச்சு. இந்த விஷயம் லோகநாயகிக்கும் தெரிய வருது. லோகநாயகி அப்துல் ஹமீஸ் கேக்குறாங்க, என்ன காதலிச்சா, உனக்காக நான் மதம் மாறினேன், உனக்காக நான் மதம்லாம் மாறினேன், ஆனா நீ என்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை நிச்சயம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போறியான்னு சொல்லி இவங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கு. இப்ப அப்துல் ஹமீஸ் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, லோகநாயகி இந்த விஷயத்த பெருசாக்குனா நம்மள தூக்கி ஜெயில வச்சிருவாங்க, நமக்கு பெரிய பிரச்சனை வரும், இந்த கல்யாணமே நடக்காது. சோ இந்த கல்யாணம் நடக்காம இருக்கணும், நமக்கு நடக்கணும் அப்படின்னா லோகநாயகி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் எல்லாம் போட்டாச்சு.
லோகநாயகியை தீர்த்து கட்டிடணும் அப்படின்னு பிளான் போட்டாச்சு. இந்த விஷயம் வந்து சுல்தானாவுக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு போச்சு. லோகநாயகின்னு ஒரு பொண்ணை காதலிக்கிறது, அதே போல மோனிஷா அப்படிங்கிற ஒரு பொண்ணோட பழக்கத்துல இருக்கிறதும் சுல்தானாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படி தெரிஞ்சும் இந்த சுல்தானா ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா அப்புறம் அங்கதான் வந்து எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு ரூல்ஸ் இருக்குன்னு அந்த பையனே சொல்றானே. அப்போ அந்த சுல்தானா என்ற பெண் என்ன சொல்றாங்க, லோகநாயகியை கொன்னுடுவோம், மோனிஷா வேணா உன் கூட இருந்துகிட்டோம், பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல, இப்போ இந்த லோகநாயகியை தீர்த்து கட்டுறதுக்கு இந்த மோனிஷாங்கிற நர்சிங் மாணியோட ஹெல்ப்பை வந்து கேட்குறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு நர்சிங் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுனால என்ன ஊசி போட்டா சாவு வரும் அப்படிங்கிறதுலாம் தெரியும். ஸோ அந்த நர்சிங் மாணவியும் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை கொல்றதுக்காக விஷ ஊசிலாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டு ஏற்காட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த அப்பாவி பொண்ணு லோகநாயகி ஏற்காட்டில் சேலத்தில் தங்கி வேலை பார்த்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பெரம்பலூர்ல இருந்தாங்க, அப்புறம் சேலத்தில் தங்கி வேலை பார்த்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த அப்துல் ஹமீஸ், சுல்தானா, லோகநாயகி, மன்னிக்கணும், இந்த மோனிஷா, இவங்க 3 பேரும் சேர்ந்து சேலத்துக்கு போயிட்டு லோகநாயகி அழைச்சிக்கிட்டு ஏற்காடு போயிருக்காங்க. ஏற்காடு போயிட்டு பகல் ஃபுல்லா ஏற்காடை நல்லா சுத்திட்டு ஈவினிங் வந்து ஏற்காட்டுல ஒரு ஏற்காடு மலையிலிருந்து சேலத்துக்கு வர வழியில இறங்கக்கூடிய பகுதியில ஒரு பள்ளத்துல பக்கத்துல ஒரு கட்டம், பாலம் கட்டம் இருக்கும் இல்லையா, அந்த கட்டையில வந்து பாத்தீங்கன்னா நிப்பாட்டி அந்த இடத்துல அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டுட்டு நைட் நேரம் ஆயிடுச்சு. ஸோ பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து அந்த லோகநாயகி என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த மோனிஷாவை அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. மோனிஷாவையும் சுல்தானாவையும் பிடிச்சிருச்சு, நல்லா பழகியிருக்காங்க. இப்போ அந்த மோனிஷா வந்து நர்சிங் மாணவிங்கிறதுனால இவங்க வந்து தன்னோட கையில வந்து ஒரு காயம் இருந்திருக்கு. அந்த காயத்தை காட்டுறாங்க. அந்த காயம் ஏன் இருந்திருக்கு அப்படின்னா, இந்த அப்துல் ஹமீஸ் வந்து தன்னை ஏமாத்திட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தற்கொலை முயற்சி பண்ணிருக்காங்க கையை அறுத்துக்கிட்டு. அதெல்லாம் வந்து காட்டியிருக்காங்க மோனிஷா கிட்ட. அப்போ மோனிஷா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு வந்து என்கிட்ட மருந்து இருக்கு, நான் ஒரு ஊசி போடுறேன், சரியா போயிடும், உனக்கு வலிக்காது அப்படின்னு சொல்லி அந்த காயத்துக்காக ஒரு ஊசி ஒண்ணு போட்டிருக்காங்க. அந்த ஊசி ஆக்சுவலா வந்து ஒரு விஷ ஊசி. சரியா? அது விஷ ஊசிங்கிறது யாருக்கு தெரியும்? மோனிஷாவுக்கு தெரியும், சுல்தானாவுக்கு தெரியும், அப்துல் ஹமீஸுக்கு தெரியும். ஆனா அப்பாவி பொண்ணு லோகநாயகிக்கு இந்த விஷயமே தெரியாது. இப்போ ஊசி எல்லாம் போட்டாச்சு. ஊசி ஹெவி டோஸ் போட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்திலே அந்த பொண்ணுக்கு மயக்கம் வந்துருச்சு, உயிர் போகக்கூடிய ஒரு நிலைமையும் வந்துருச்சு. இதை பார்த்த உடனே இந்த 3 பேரும் என்ன பண்றாங்க, அந்த பொண்ணை அப்படியே அந்த பள்ளத்துல கீழே தள்ளி விட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 70 அடி பள்ளம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பள்ளத்துல தள்ளி விட்டுட்டு அந்த பொண்ணோட ஹேண்ட்பேக் எல்லாமே அங்கதான் கிடக்கு. தள்ளிவிட்டு இவங்க 3 பேரும் கார்ல ஏறி அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டாங்க. அதற்கு பிறகு 1 வாரம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. 1 வாரத்திற்கு பிறகு அந்த பொண்ணோட பாடி கடந்த இடத்துல துர்நாற்றம் வீசி இருக்கு. அந்த பகுதியில போன மக்கள் வந்து எட்டி பார்க்கும்பொழுது அங்க ஒரு பொண்ணோட பாடி இருந்திருக்கு. அப்புறம் போலீஸை வர வச்சு அவங்க வந்து பார்த்து அந்த பொண்ணோட ஹேண்ட்பேக்ல இருந்த ஐடி கார்டு, ஆதார் கார்டு, மற்ற பேங்க் டீடைல்ஸ், ஏடிஎம் கார்டு, இது எல்லாத்தையுமே எடுத்து அதற்கு பிறகு இந்த பொண்ணு யாரு என்னன்னு விசாரிச்சு அப்புறம் அந்த பொண்ணோட செல் நம்பரை வச்சு அந்த செல் நம்பர்ல அந்த பொண்ணு யார்கிட்ட எல்லாம் பேசியிருக்கா, பழகிருக்கான்னு இப்படி எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தான் இப்ப இந்த 3 பேரையுமே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்துல் ஹமீஸ், மோனிஷா மற்றும் சுல்தானா. இப்ப இந்த 3 பேருமே அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாச்சு. இப்ப அந்த அப்துல் ஹமீஸோட தகவல்கள், அதாவது வாக்குமூலங்கள் வந்து முரணா இருக்கு, இதுல இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் போலீஸ் காவல்ல எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்புல கேட்டிருக்காங்க. இப்போ இந்த விஷயம் மூலமா நமக்கு தெரிய வர்றது என்ன அப்படின்னா, காதல் அப்படிங்கிறத பெத்தவங்க ஏன் எதுக்குறாங்க அப்படிங்கறது இப்போ வந்து நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப அந்த அப்துல் ஹமீஸோட அப்பா அம்மாவே என்ன யோசிச்சிருப்பாங்க, இவன் நிறைய பொண்ணுங்களோட பழகுறான் போறான், முதல்ல இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைப்போம், அப்பதான் ஒழுக்கமா இருப்பான் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துலதான் அவங்களும் பண்ணாங்க. சோ ஆனா அந்த வந்த சுல்தானாங்கிற பொண்ணு பாருங்க, அது ஒரு பேயா இருக்கும் போல இருக்கு. நீ எத்தனை பொண்ணுங்களோட வேணாலும் பழகிக்க, ஆனா அந்த லோகநாயகியை மட்டும் போட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்துருக்கா பத்தியா, ஒரு மட்டமான ஐடியா. அதெல்லாம் எங்க போய் சொல்றது. இந்த காலத்து பெண்கள் எந்த அளவுக்கு இந்த மாதிரி மாறி இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ இதன் மூலமா வந்து இந்து பெண்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதே மாதிரி இந்த லோகநாயகி மாதிரி நிறைய பெண்கள் தங்களுடைய காதலனுக்காக இஸ்லாமிய மதத்துக்கு மாறி படுகொலை செய்யப்பட்ட வரலாறுகள் நிறைய இருக்கு, கொடுமைப்படுத்தப்பட்ட வரலாறுகள் நிறைய இருக்கு. இன்னமும் வீட்டுல அடிமையாக இருக்கக்கூடிய இந்து பெண்கள் லவ் பண்ணி முஸ்லிம் மதத்துக்கு மாறி காதலனுக்காக முஸ்லிமா மாறி தியாகம் எல்லாம் பண்ணி அவன் வீட்டுல போய் அடிமையா இருக்கக்கூடிய பல இந்து பெண்கள் நான் கண்ணால பார்த்திருக்கேன். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இந்தியா முழுக்க தினம்தோறும் இது நடந்து கொண்டிருக்கிறது. சரிங்களா? இங்க திருப்பூர்ல இருந்து ஒரு பொண்ணு பங்களாதேஷை சேர்ந்த ஒரு முஸ்லிம் பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி பங்களாதேஷுக்கு போய் அங்க கொஞ்ச நாள் வாழ்ந்து அந்த பங்களாதேஷ்ல இருந்து அங்க அந்த பையனோட குடும்பமே சேர்ந்து அந்த பொண்ணை அடிச்சு கொண்டுட்டாங்க. அந்த பொண்ணோட பாடி கூட இங்க வரல, லெட்டர் மட்டும்தான் வந்துச்சு, உங்க பொண்ணு செத்து போயிட்டா அப்படின்னு. திருப்பூர்ல இருந்து போன ஒரு பொண்ணு
பார்த்துக்கோங்க. அதுதான் நிலைமை. இன்னைக்கு இந்து பெண்கள் வந்து என்ன சொல்றதுன்னா, விழிப்புணர்வு இல்லாம இருக்காங்க. நான் வந்து மத்த மதத்தை குறை சொல்லலைங்க. சரிங்களா? இஸ்லாத்துல இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், கிறிஸ்தவத்துல இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் அவங்க எந்த அளவுக்கு தெளிவா இருக்காங்களோ, அவங்களுடைய மதத்துல அவங்க பிடிப்பா, உறுதியா, அவங்களுடைய கல்ச்சர்ல அவங்க தெளிவா இருக்காங்களோ, அந்த மாதிரி இந்துக்களும் நம்முடைய கலாச்சாரம், பண்பாட்டுல நாம தெளிவா இருக்கணும். நாம ஏமாறக்கூடாது அப்படிங்கிறத தான் இந்துக்களுக்கு நாம சொல்றோம். இந்த லோகநாயகி என்ற பெண் ஏன் மதம் மாறணும்? மதம் மாற வேண்டிய அவசியமே இல்லையே. அந்த அப்துல் ஹமீஸ் உண்மையா லவ் பண்ணியிருந்தா அவன் இந்துவா மாறட்டும். மாற மாட்டான். அதே மாதிரிதான் நிறைய இந்து மதத்தை சேர்ந்த ஆண்களும் மாற்று மதத்தை சேர்ந்த பெண்களை காதலிக்க வேண்டியது அவங்களுக்காக இவனுங்க மதம் மாறுறானுங்க. அப்பயும் பாருங்க, இந்து மதத்தை சேர்ந்த ஆண்கள் தான் மாறுறாங்க, இந்து மதத்தை சேர்ந்த பெண்கள் தான் மற்ற மதத்துக்கு மாறுறாங்க. சோ மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள், இஸ்லாத்தை சேர்ந்தவங்களோ கிறிஸ்தவத்தை சேர்ந்தவங்களோ இந்து மதத்துக்கு மாறினாங்க அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டரி வந்து ரொம்ப ரேரு. 0.0001 அப்படித்தான் நடக்கும். சரிங்களா? அந்த பர்சன்டேஜ் அளவுக்கு தான் நடக்குது. மற்றபடி வந்து மெஜாரிட்டி இங்க இந்துக்கள் தான் பிற மதத்தினருக்காக வளைஞ்சு கொடுத்து போறாங்க. இது வந்து காதல் கல்யாணத்துல மட்டும் இல்லைங்க, வேலை வாய்ப்புல இருக்கட்டும், இல்ல நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய மற்ற அனைத்து விஷயங்களிலும், அனைத்து துறை சார்ந்த விஷயங்களிலும் மற்ற மதத்தை சார்ந்தவர்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. இங்கே இந்துக்கள் இளிச்சவாயன்களாக ஏமாற்றப்படுகிறார்கள். இதற்கு காரணம் இங்கே இந்த சிறுபான்மை வாக்குகளுக்காக இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இந்து மதம் அழிஞ்சாலும் பரவாயில்ல, இந்துக்கள் அழிஞ்சாலும் பரவாயில்ல, நமக்கு சிறுபான்மை மக்களோட ஓட்டுகள் தான் முக்கியம், அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் திமுக மாதிரியான அரசியல் கட்சிகள் அப்படித்தான் இங்க இருக்காங்க. திமுக வந்து ஏன் இன்னைக்கு இந்து மதத்தை இந்த அளவுக்கு அழிச்சிருக்காங்க அப்படின்னா, இப்படி இந்து மதத்தை அழிக்க அழிக்க அவங்களுக்கு இஸ்லாமியர்களோட வாக்குகளும் கிறிஸ்தவர்களினுடைய வாக்குகளும் அதிகமாக கிடைக்கும். அதனால இவங்க காலங்காலமா ஆட்சியில இருக்கலாம். இதுதான் காரணம். இப்போ தன்னை தானே வந்து அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் அவர்கள் இப்ப இந்த மாதிரியான சம்பவத்துக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறாரு? இப்ப இந்த சம்பவத்துக்கு வந்து இவர் சிறுபான்மை மதத்தை பத்தி பேச போறாரா, இல்ல இந்து மதத்தில் இருக்கிற பிரச்சனையை பத்தி பேச போறாரா? சோ இந்த ரெண்டு மதத்தை சேர்ந்தவங்களும் காதல் அப்படிங்கிற பேர்ல நாசமா போயிட்டாங்க. இன்னைக்கு அவன் ஜெயிலுக்கு போயிட்டான், இந்த பொண்ணு செத்து போயிட்டா. இன்னைக்கு ரெண்டு குடும்பமுமே நடுத்தருவுல நிக்குது. அந்த அப்துல் ஹமீஸோட பையனும் அந்த குடும்பமும் இன்னைக்கு வீணா போச்சு. அந்த பையனுக்கு நிச்சயம் பண்ண சுல்தானாவும் இன்னைக்கு ஜெயிலுக்கு போயாச்சு. அந்த பயலோட பழகின மோனிஷாவும் பழகின பாவத்துக்கு அந்த பொண்ணு ஜெயிலுக்கு போயாச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 குடும்பம் இதனால, இந்த காதல் அப்படிங்கிற பேரால கிட்டத்தட்ட 4-5 குடும்பம் நாசமா போச்சு. இந்த மாதிரி தினசரி இந்து மதத்தை சேர்ந்த குடும்பங்களாக இருக்கட்டும், இல்ல கிறிஸ்தவம் இஸ்லாத்தை சேர்ந்த குடும்பங்களாக இருக்கட்டும், காதல் என்ற விவகாரத்துல மாட்டிக்கிட்டு பல குடும்பங்கள் இன்னைக்கு நாசமா போயிட்டு இருக்கு. கடைசியா ஒன்னே ஒண்ணுதாங்க சொல்றேன். முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்களைப் போல இந்துக்களும் இந்து மதத்தை சேர்ந்த ஆண்களும் பெண்களும் நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு நம்முடைய மதம் விஷயத்துல கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருங்க. நீங்க யாருக்காகவும் மதம் மாறாதீங்க. மதம் மாறணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க காதலிக்கிறதா இருந்தா நம்ம மதத்துக்குள்ளேயே காதலிக்கலாம். இங்க உங்களுக்கு அங்க இருக்கிற பிரச்சனையை விட இங்க பாதி தான் பிரச்சனை இருக்கும். காதல் அப்படின்னாலே பிரச்சனை தாங்க. சரிங்களா? உறவுக்கார பெண்களை காதலித்தால் கூட கொலை எல்லாம் நடந்திருக்கு. சரிங்களா? மதுரையில ஒரு சம்பவம் எல்லாம் நடந்திருக்கு. சொந்த முறை பொண்ணை காதலிச்சு எடுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டான் அந்த பையன். அன்னைக்கு நைட்டே அந்த பையனையும் பொண்ணையும் கொண்டுட்டாங்க. காரணம் அந்த 2 குடும்பத்துக்குள்ள பிரச்சனையா, அவங்களுக்குள்ள பேசிக்க மாட்டாங்களாம். இத்தனைக்கும் வந்து நெருங்கின பிளட் ரிலேஷன்ஸ், ரத்த உறவுகள். அப்படி இருக்கும் பொழுதே காதலுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஸோ காதல் அப்படிங்கிறது வந்து, காதல் அப்படின்னா பொதுவா எல்லாருமே எதிர்ப்பு அப்படிங்கிறது ஆயிப்போச்சு. ஸோ நீங்க வந்து கொஞ்சம் தெளிவா இருங்க. எந்த விஷயத்திலுமே அவசரப்படாதீங்க. இதை தான் இளைஞர்களுக்கு நாம சொல்றோம். அவசரப்பட்டு ஓடி போய் காதலிச்சு கல்யாணம் பண்ணி அப்படி என்னதான் சாதிக்க போறீங்கன்னு தெரியல. கொஞ்சம் நிதானமா இருந்து வாழ்க்கைனா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணுங்க. சரிங்களா? இந்த பதிவு தொடர் முடிவடைகிறது. இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.